ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னட்டா ஃபுட்ஸ். இன்றைக்கி இன்னட்டா ஃபுட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான எக் தம் பிரியாணி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க விட்டுக்கலாம். நல்ல தண்ணி கொதித்து வரட்டும். இப்போது நம்ம இந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் ஸ்பைசஸ் எல்லாம் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 மிளகு, 1 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கார்டமன். நல்லா கொதிக்கும் போது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் விட்டுக்கலாம். இதோட ஒரு பிரியாணி இலை. ஸ்பைசஸ் எல்லாம் விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அரை மூடி எலுமிச்சப்பழ ஜூஸ். பாஸ்மதி ரைஸ் 300 கிராம் எடுத்துக்கலாம். 2 தாட்டி தண்ணியில் அலசி ஊற வச்சுக்கலாம். அரிசியாக அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த கொதிச்சிட்ருக்க இந்த தண்ணியில் இந்த பாஸ்மதி ரைஸை விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கும் போது அரிசி விடுங்க. இப்போ அரிசிலாம் விட்டு ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது ஒரு அரிசி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம விட்டுருக்க இந்த அரிசி ஒரு 90% வெந்தால் போகுதும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம விட்டுருக்க இந்த அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். பொறுமையாக வடித்து எடுத்துக்கோங்க. நல்ல சூடாக இருக்கும். வடித்து எடுத்துருக்க இந்த பாஸ்மதி ரைஸை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது 5 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் மேலே இருக்க அந்த வெள்ளை தோலில் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம குத்தி விடும்போது மசாலாக்கள் எல்லாமே உள்ள முட்டையில் இறங்கி வரும். அப்போ நம்ம இந்த பிரியாணி சாப்பிடும்போது இந்த முட்டைக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இதில் மசாலா விட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி விட்டு இந்த முட்டையை அந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டையோட எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து அதுலேயும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கிழங்கு ஆப்ஷனல் தான், ஆனால் பிரியாணியோடு இந்த கிழங்கு விட்டு செஞ்சு பாருங்கள், கூடுதல் சுவை கிடைக்கும். இதே ஒரு தனி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்ல கனமான பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க. 75 ml எண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல கனமான பேனை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் பிரியாணி அடிப்பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் நல்லா கொதித்து வரட்டும். இப்போது 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த எண்ணெயில் விட்டுக்கலாம். நம்ம விட்டுருக்க இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த வெங்காயத்தை எண்ணெயிலே வதக்கும் போது தான் நமக்கு அந்த கலர் கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ நம்ம விட்டுருக்க இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வெட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் முட்டை எடுக்கணும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். மசாலா கலவைகளோடு இருக்கிற முட்டையை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம விட்டுருக்க இந்த முட்டையை கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வரணும். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கையும் இந்த எண்ணெயில் விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது முட்டையும் உருளைக்கிழங்கையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மசாலா எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் விட்டுக்கலாம். 2 ஏலக்காய்,
ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 4 மிளகு. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம விட்டுருக்க இந்த ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு விழுது இதோட 3 பச்சை மிளகாய், இது 3ஐயும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாக்கள் எல்லாம் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம விட்டுருக்க இந்த மசாலா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இந்த மிளகாய் பொடியை நம்ம எண்ணெயிலே வதக்கும் போது நம்ம பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இதோட முந்திரி பருப்பையும் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பையும் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். நல்ல எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக பேஸ்ட்டாக அரைச்சி இதில் விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தக்காளி நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு 3/4 வெங்காயத்தை எடுத்துக்கலாம். 1/4 வெங்காயத்தை கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுருக்கேன். 3/4 எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணி இந்த எண்ணெய் கலவைகளை விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை, உருளைக்கிழங்க இந்த எண்ணெய் கலவைகளை விட்டு ஒரு புரட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வதக்கி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி சுவை கூடும். இப்போ நம்ம மசாலா எல்லாமே இந்த முட்டையில் இறங்கிருச்சு. கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் கொதிச்சு வரதுக்கு கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு நல்ல கிளறி கொடுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டதும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. திரிஞ்சிடக்கூடாது. தயிர் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. மசாலோட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தயிர் திரி ஆகிடக்கூடாது. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம விட்டுருக்க அந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சுற்றி தூவி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா சுற்றிலும் தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சுற்றிலும் தூவி விட்டுக்கலாம். இப்போது வடித்து எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இந்த கலவைகளோடு விட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக நான் கலர் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். மீதம் இருக்க வெங்காயம், புதினா, கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். நல்லா சுற்றிலும் தூவி விட்டுக்கோங்க. கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சுற்றி விட்டுக்கலாம். நெய் விடும்போது நம்ம மேலே விட்டுருக்க அரிசி காயாமல் இருக்கும். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஹோலில் ஸ்டீம் எதுவும் வெளியில் போகாமல் இருக்க, ஏன்னா நம்ம இப்போ தம் போட போகிறோம். ஸ்டீம் எதுவும் வெளியில் போகாமல் இருக்க கொஞ்சமாக சப்பாத்தி மாவு எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சப்பாத்தி மாவு இல்லைன்னா கூட கொத்தமல்லியோட ஸ்டெம் இருக்குது இல்லைங்களா, அதையும் அதை இதுக்குள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தம்மில் விடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுவையான எக் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ரைஸ் எடுத்து காட்டுறேன். நம்ம முட்டை, அரிசி எல்லாமே மசாலாவோடு நல்லா வெந்து வந்திருக்கு. அரிசி ஒன்று ஒன்று உதிரியாக வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. இப்படி நல்லா உதிரியாக வரணும். ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. பாருங்கள், நம்ம விடும்போது அரிசியெல்லாம் தனித்தனியாக பொலன்னு வருது. இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த எக் தம் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. எங்களோட இன்னட்டா ஃபுட் சேனலில் இன்னும் நிறைய ரெசிபீஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை பாய், டேக் கேர்.